ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா எதையும் சக்ஸஸ் பண்ணணும்னு ஆசை. எல்லாத்துலேயும் ஒரு ரசனை இருக்கும். ஜோதிட ரீதியாக ரெண்டே விஷயம் தான் நான் சொல்லுவேன். குரு பலம் இருக்கா, சனி பலம் இருக்கான்னு. குரு நல்ல பலம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல. ஆனால் சனி பலம் அதை விட ஜாஸ்தி. இடம், பொருள், வீடு, மனை அடுத்த வருஷம் வாங்குறதுக்கு இந்த வருஷம் அதுக்குண்டான சேவிங்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. நான் எதுக்கு போய் அங்கே வேலை செய்யணும், பேசாமல் நான் சொந்த தொழிலாகவே ஆரம்பிச்சுக்கிறேன், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறேன். சரி, இவங்க இந்த ஓராண்டு காலம் குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பண்ணலாம்? பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குமுதம் பக்தி நேயர்கள் ஆர்வமாக அடுத்தது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ரிஷபராசி நேயர்கள் நம்ம மகேஷ் ஐயர் அவர்கள் சொன்னால் கண்டிப்பாக அது நல்லா இருக்கும், அதுக்காக காத்துட்ருக்கிறது எனக்கு புரியுது. சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சார். ரிஷபராசி அப்படிங்கும்போது கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். மிருகசீரிஷத்தில் 2 பாதங்கள் இருக்குது. ரிஷபம்னால காரபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடம். 2ஆம் இடம்ங்கிறது ஒரு குடும்பத்தை சொல்லும், வாக்குஸ்தானத்தை சொல்லும், கை ஜோப்பில் இருக்கக்கூடிய இருப்பு இதை சொல்லும், இருப்பு பேக்கெட்டில் இருக்கிற பணம், பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸை சொல்லக்கூடியது. அதே சமயத்தில் அதுக்கு அதிபதி சுக்கிர பகவான். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு அவளுக்கு எப்போ ஸ்டாண்டர்ட் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை தெளிவாக இருக்கணும். தெளிவில்லைன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதையுமே கச்சமச்சான்னு பேசினா பிடிக்காது. எதாக இருந்தாலும் க்ளீனாக ஓப்பனாக சொல்லு. பிடிக்கலைன்னா பிடிக்கல, பிடிச்சா பிடிச்சது, இப்படி சொல்லிட்டா போயிடுதா வாழ்க்கை. அவள் பண்ணால் தப்பு இல்லை, மற்றவா பண்ணால் தப்புன்னு யோசிப்பாவா. அந்த மாதிரி ஒரு அது நான் பண்ணேன் அப்படின்னு சிரிச்சுப்பாவா. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவளுக்கு பணம் இல்லைன்னா தலைவலி, மூக்கு வலி, காது வலி, கழுத்து வலி எல்லா வலியும் சேர்ந்து வராப்பில் ஒரு தோணல் மனசில் இருந்துன்னு இருக்கும். ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டேன்னா எதையும் சக்ஸஸ் பண்ணணும்னு ஆசை. எல்லாத்துலேயும் ஒரு ரசனை இருக்கும். சினிமா தேட்டர்லாம் சாஞ்சு பார்த்து படுத்துருந்தா முன்னாடி சீட்டில் உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பாப்பா. அந்த டைரக்ஷன், லைட்டு, பிரமாதம், அப்படியெல்லாம் அவள் எடுக்கக்கூடிய ஒரு மனோபாவங்களாக இருக்கும். எதையும் நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா உட்காந்து பேசி புரிதலாக்கி அது சரி பண்ணி இதுதான் உன் பிரச்சனை, இதுதான் ப்ளஸ்ஸு, இதுதான் மைனஸ்ன்னு சொல்லிட்டு பிரித்து போட்டு அழகாக சொல்லக்கூடிய வாய்ப்புகளாக வாழ்க்கை இருந்துருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் கரெக்டு தான் சார், இதெல்லாம் ஓகே. பட் இப்போ எப்படி இருக்குது, 10 வருஷமாக போட்டு வாட்டி எடுக்குது. லெஃப்ட்டு, ரைட்டு, முன்னாடி, பின்னாடி, தலையில், கழுத்தில். ஐயோயோயோ, என் கஷ்டம் மட்டும் யாருக்காவது இருந்ததுன்னா எங்கேயா ஓடி போயிடுவா சார். போகாத இடம் இல்லை, வராத இடம் இல்லை, மனசில் அப்படியே கவலையாக இருந்துருக்கு. நல்ல ஜில்லுன்னு காற்றடிச்சா போதும், நான் மறந்து அப்படியே படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா இத்தனை நாள் தூக்கமும் கிடையாது, பலவிதமான வேதனைகளில் பட்டுக்கிட்டு படுத்தின்னு இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. பட் என்ன அப்படின்னா, இந்த 1 வருஷ காலம் குரு இருந்தது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்திருக்கு. என்ன ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்ததுன்னா, சம்பாத்தியமெல்லாம் வருது. பில்லு எப்படி அப்படின்னா 100 ரூபாய்க்கு 99 ரூபா புள்ளி 9 புள்ளி இப்படி இருந்ததுன்னா எப்படி சார், ஒரு காசு கூட மிச்சமாகலை. ஸோ இப்படி தான் இருந்திருக்கு. வாட் கேன் ஐ டூ அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தங்கள் இருந்துருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி பிரயாணம் பண்ண முடியும். ஜோதிட ரீதியாக 2 விஷயம் தான் நான் சொல்லுவேன். குரு பலம் இருக்கா, சனி பலம் இருக்கான்னு. குரு நல்ல பலம் இருக்குது, இல்லைன்னா சொல்ல. ஆனால் சனி பலம் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. 11ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்பொழுது என்னென்னா கவலை, சோகங்கள், வருத்தங்கள், சிக்கனமாக இருக்கிறது. பல பேருக்கு பிடிக்காது. நேற்று வரைக்கும் நீங்கள் பெரிய ஹோட்டலில் தங்கி இந்த 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினா ஏன் இவருக்கு என்னாச்சுன்னு கேட்க மாட்டாளா? அந்த மாதிரி சில மாற்றங்கள் நீங்களே சிக்கனமாக செலவு பண்ணக்கூடிய மனோபாவங்களில் வந்துடுவீங்க. சனி பகவானுடைய பார்வை இருக்கங்காட்டி சோம்பேறித்தனம் இருக்கவே கூடாது, இருக்க வைக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்ல வைக்கும். நீங்கள் பார்க்கலைனாலும் பக்கத்தில் இருக்கிறவா நான் வரல அப்படின்னுவா. வரலையா, வரல அப்படின்னு ஆஃப் ஆகிடுவேன். ஆமாம், பக்கத்தில் இருக்க நீங்கள் நானும் வரல, நீங்கள் நானும் வரல, அப்போ நானும் வரல. அப்போது நல்ல லக்கான விஷயத்தை கூட மற்றவர்கள் மூலமாக சனி பகவான் அழகாக ட்விஸ்ட் பண்ணி விட்டுடுவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுலாமம். இந்த வாட்டி நீங்கள் பிரயாணம் பண்ணணும். பிரயாணம், பேச்சு தான் பணத்தை கொடுக்கும். பிரயாணம், பேச்சு, ஒரு காரியத்தை சர்டன் டயத்தில் சர்டன் விஷயத்தை எப்படி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் ஒரே டைம் தான், உலக பணக்காரனுக்கும் ஒரே டைம் தான், உங்களுக்கும் ஒரே டைம் தான், உலகத்தில் ஜெயித்தவருக்கும் ஒரே டைம் தான், தோற்றவருக்கும் அதே டைம் தான். டைம் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். அப்போ நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வது எப்படி, இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜன விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும்.
பேச்சில் நல்ல திறமையாக இருந்துருப்பேன். ஒரு பொருளை நல்லா சேல் பண்ணுறதுல சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கக்கூடிய காலமாக இருக்கும். பணம் வரும் போகும் இல்லைன்னுலாம் சொல்ல, ஆனால் சேவிங்கை தனியாக பிரித்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், நாளை மறுநாள் வேண்டாம், யார் வந்தாலும் வராட்டி நான் போய் காரியத்தை சாதிக்கிறேங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். இடம், பொருள், வீடு, மனை அடுத்த வருஷம் வாங்குறதுக்கு இந்த வருஷம் அதுக்குண்டான சேவிங்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. தாயாருக்கு உடல் உபாதைகள் இருக்கும், ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மாறுவீங்க, சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் இது ஹவுஸ், அதாவது வீடு, அதே மாதிரி ஊருக்கு போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது. இங்கேருந்து நான் அங்கே ஆழ்வார்பேட்டிலேருந்து இப்போ வந்து சைதாப்பேட்டைக்கு மாறிட்டேன்ற மாதிரி இடம் விட்டு இடம் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இவாளுக்கு நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். அதே சமயத்தில் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இவாளுக்கு எல்லாம் சரியில்லைன்னா குழந்தைகள் மூலமாக சக்ஸஸ் ஆகிடும். என்னமோ தெரில, என் குழந்தை ஜாதகம் என்னை காப்பாற்றிடுச்சு, எனக்கு தான் சரியில்லை, குழந்தை காப்பாற்றிட்டார். குழந்தைய ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணுவாள், செஸ்ட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்குவாள். அதே மாதிரி கிரிக்கெட்டில் பிரமாதமாக இருப்பாள், டான்ஸில் ஆஹா ஓஹோ பேர் பட்டம் புகழ் அந்தஸ்து, இந்த மாதிரிலாம் குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே போன்று காதல் பண்ணுறவாளுக்கு திருமண யோகங்கள்லாம் உண்டு. சொந்தத்திலே கல்யாணம் பண்ணுறேன் சார், பொண்ணு இருக்குது பையன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறவாளுக்கும் நல்ல செய்திகள்லாம் வரும். 3ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் பலன் இல்லைன்னு சொல்லுவாள், குரு பலன் இல்லைன்னுவா. உங்களுக்கு இல்லைனாலும் பொண்ணுக்கோ பையனுக்கோ யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாளோ அவளுக்கு இருந்தால் போதும், சக்ஸஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். வேலை வாய்ப்பு நிச்சயமாக அவளை காப்பாற்றும். வேலை வாய்ப்பு பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா, எது உங்களுக்கு சாத்தியமோ அது பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் ரிஷபராசி என்பர்கள்லாம் நிறையா பேர் வருவாய்ப்போம். அதே சமயத்தில் சில விஷயங்களில் யார் நல்லது யார் கெட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. டக்குன்ற முடிவு, டக்குன்னு ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. 1க்கு 100 முறை யோசித்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பாவுக்கு நன்னா இருக்குது, அப்பா வழி சொத்துக்கள் சாதகமாக வரும். அப்பா வழி சொந்த பந்தம், பெரியப்பா சித்தப்பா வாழ்க்கை மூலமாக நல்ல செய்திகள். அதே மாதிரி பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரும். குலதெய்வமே தெரில சார், தெரிய வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் வந்து இருக்கும். தெரியாத சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. மாமனார் மாமியார் இவாளுக்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய யோகங்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது. அதே சமயத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்காக கடன் வாங்குறது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, கடனுக்காக கார்டுக்கு மேலே கார்டு, அதுக்கு மேலே ஒரு கார்டு, அந்த காடாக்கிறோம். அதனால் அது வந்து நீங்கள் கம்மியாக வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மூலமான லாபங்கள் உண்டு. நண்பர்கள் நிறையா விஷயத்தை எடுத்து சொல்லுவாள். 50% உங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், 50% ஏற்றுக்காத மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்தாப்பில் முடிவெடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். வீடு விற்கிறது, இடம் விற்கிறது, விற்று ஒரு விஷயத்தை பண்ணுறது, இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறான வருடமாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இப்போ உண்டு. சரி, நீங்கள் சொன்னீங்க ரிஷபம் அந்த ராசிக்காரர்கள் வந்துட்டு பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு. இப்போ பர்பஸாகவே ஒரு ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறது, இல்லை வெளி மாநிலத்திலையோ இல்லை அப்ராடில் போய் வேலை பார்க்குறது, இதெல்லாம் கைக்கூடி வருமா? சாதகமாக வரும். நான் எதுக்கு போய் அங்கே வேலை செய்யணும், பேசாமல் நான் சொந்த தொழிலாகவே ஆரம்பிச்சுக்கிறேனே, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு விட்றேனே. இப்போ எனக்கு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதை பேசாமல் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேனே. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கோர்ஸுன்னு சொல்லுவாள், சின்ன கோர்ஸை படித்து நான் வந்து அதை வச்சு பிஸ்னஸாக பண்ணிக்கிறேனே, இந்த மாதிரி வாய்ப்புகள். அதாவது நான் கார்பரேட்டாக இருக்கிறத கார்பரேட்டாக எப்படி பண்ணுறதுன்னு முடிவெடுப்பான். நான் டீ கடை தான் வச்சுட்டு இருக்கேன், இதையவே ஒரு சூப்பர் கார்பரேட்டாக மாற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விதமான யோசனைகள் அவளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஓகே, ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போது உங்கள் மூலமாக நீங்கள் ரிஷப ராசி நேயர்கள் பார்த்தாங்கன்னா ஒரு ஃபயர் வந்துட்டு உருவாகும், அது ரொம்ப பெரிய மாற்றத்தை கூட ஏற்படுத்தும். இன்றைக்கே மாற்றம் பண்ணணும், அது மாற்றம் தான் உங்களுக்கு பெரிய முன்னேற்றமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சரி, இவங்க இந்த ஓராண்டு காலம் குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பண்ணலாம்? இவங்க போகக்கூடியது கோயில் திருப்பரங்குன்றம் போயிட்டு வரணும். திருப்பரங்குன்றம் போயிட்டு வரது இவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குருமார்களை சந்திக்கிறது ரொம்ப விசேஷம். வியாழக்கிழமை நாளில் குருமார்களை சந்திக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இல்லை வீட்டில் வந்து ஸ்படிகம் வச்சுட்டுருக்கேன், சந்தன மாலை வச்சுட்டுருக்கேன், நான் ருத்ராட்சம் வச்சுட்டுருக்கேன், உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 108 மந்திரத்தை, உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அதே மாதிரி இப்போது சீசனலாக தெய்வம் யாராவது இருந்ததுன்னா அது, அந்த மாதிரி நீங்கள் என்ன தோன்றதோ அந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டுக்கிறது நல்லது. நேயர்கள் பார்த்துருப்பீங்க, ரிஷபராசி அன்பர்கள் என்ன பண்ணலாம், எவ்வளோ எளிமையாக வீட்டில் இருந்தே சில விஷயங்கள் பண்ணால் பெரிய மாற்றம் வரும் அப்படிங்கிறத மகேஷ் ஐயர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியிலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு குமுதம் பக்தி சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். Presenting sponsor Tamil Matrimony.
தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். குமுதம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சி வருகிறது. இந்த குரு பெயர்ச்சியில் குமுதம் தன்னுடைய நேயர்களுக்காக ஒரு சிறப்பான யாகத்தை வளர்க்கப் போகிறார்கள். குருவின் பாதிப்பு இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கு நல்லது இருக்கும், தீங்கும் இருக்கும். அனைவரும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு யாகத்தினுடைய ரட்சையும் அங்கு கொடுக்கக்கூடிய பூஜை பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்வது இந்த குருவின் பரிபூர்ண கடாட்சத்தை பெறுவதற்கு குமுதம் நிர்வாகம் இதை செய்திருப்பதற்காக பாராட்டுக்கள். நேயர்களும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.